உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சா ஆர் பிரேக்கப் ஆகவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெண்டு மிஸ்டேக் எக்காந்து கொண்டு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட், அப்சசிவ் லவ். 80% ஆஃப் பீப்புளுக்கு இங்க பிரேக்கப் ஆகிறதே இந்த ரீசனால தான். நீங்க உங்க பார்ட்னரை விட ரொம்ப அப்சசிவா, பல மடங்கு அப்சசிவா அவங்க லவ் பண்றது. இப்போ என்ன ஆகும்னா, உங்க பார்ட்னருக்கு இது எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? நாம எப்பயுமே நம்மளை விட ஹை வேல்யூ பர்சன் லவ் பண்ணுவோம், லோயர் வேல்யூ பர்சன் லவ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்க இவ்வளவு அதிகமா அவங்களுக்கு சேஸ் பண்றதுனால, லவ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஒருவேளை அந்த பர்சனுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க போல, அதனால இப்படி அதிகமா லவ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சப்கான்ஷியஸா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், உங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிடும், உங்களை பிரேக்கப்போ டைவர்ஸோ பண்ணுவாங்க. இதுதான் மெஜாரிட்டி 80% பீப்புளுக்கு நடக்குது. செகண்ட், லவ்வே கொடுக்காம போறது. ஓகேவா? ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்னா, பார்ட்னர் மேல வந்து கேஷுவாலிட்டி வந்துடும். ஓகேவா? பப்ஜி விளையாட போயிடுவாங்க. நிறைய பீப்புள் கரியர் ரொம்ப அப்சசிவா ஒர்க் பண்ண போயிடுவாங்க. ஸோ பார்ட்னருக்கு லவ், அட்டென்ஷன், டைம் எதையும் கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்? லவ், கேர், சப்போர்ட், அட்டென்ஷன், அது எதையுமே கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட்லி உங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிடும். இதனாலேயே உங்களை மேஜரா பிரேக்கப்போ டைவர்ஸோ பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணா இந்த ரெண்டு மிஸ்டேக் எப்பயுமே பண்ணவே பண்ணாது.